ஹே தில்லுக்கு துட்டு படம் பார்த்துருப்ப. டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்துருக்கியா? அதான் ரெண்டாவது வந்துச்சு. அது இல்லை, அது போக இப்போ நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்று விட்டுருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி. ஆமா, சரி போட்டு பார்ப்போம். நாளைக்கு இந்த தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். செல்வராகவன். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா செல்வராகவன் சார் அவங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆமா ஆமா அவர் தான் ரிவ்யூ பண்றவர். ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, ஒரு ஆஃப்ரோ தான் மியூசிக். கலர்ஸ்லாம் செம்மையா இருக்குல்ல. ஸ்க்ரீனுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி ஃபேண்டஸியா? ஏய், ஹாரர் மூவி பாரு, ஃபேண்டஸியாவை ஆக்கிட்டாங்க. எத்தனை படத்தை கலாச்சிருப்ப உள்ள இருந்து ரிவ்யூ பண்றப்பாங்க. ஏய், கலர்லாம் செம்மையா இருக்குல்ல. கலர் நம்பவே முடியலையாப்பா. இங்க பாரு யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ரொமான்டிக் கலர். இது மூவி ப்ரோ. ஒரு ஜிவி மணி கிங்ஸ்லி. கிங்ஸ்லி. நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படமும் நல்லா கலர். ஐயே அப்ப ஜெயிலர் 2 கரெக்ட்டா? உண்மையாவே சாப்பிடுறான். இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேன். கலர் செம்ம சூப்பரா இருக்கு. கலரா இருக்குப்பா. கலர் ரேடிங் செம்மையா இருக்கு. இவங்க பேசுறத வச்சு பாக்கும்போது சந்தானமும் நல்லா இருக்காரு பாக்க. ஏதோ ஒரு மேட்ச் வருவா. சரியா? அப்படிதான் சொல்லுவாங்க. யோ அது மிஸ்டேக். கஷ்டம் நேரல வாய. இந்த ஹோட்டல்ல மூணாவது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. இதே மாதிரிதான் எல்லா படத்துல மாதிரியே. மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆரஸ் அந்த கூட தான் இருக்கும். ஜெசிகா ஓடு. போனதுல இந்த மாதிரி இருக்குல்ல. வாவ், சரியான டிரான்சிஷன்ல ஃபிளாஷ்பேக்ல போறோம் ப்ரோ. வாவ், சரியான டிரான்சிஷன். யோ ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. ஏன் நிறுத்துற? சுகர் ஃபேஷன். ஓடு. ஆப்ரோ மியூசிக் மிரட்டிடுவாப்ல. ஸ்டண்ட் சில்வா. ஸ்டண்ட் சில்வா. சில்வாடா. What happened? ஓ, பேய் நல்லா தான் இருக்கு. அது இவ்வளோ ஏய் என்னடா ஜாம்பி வருது? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். நம்ம ரிவ்யூ பண்றது ரிவ்யூ பண்ண வேண்டாமா? சுமாரியா இவ்வளவு ஒரு ஆளுக்கு போய் தோல் விட்டு போடுமா? அந்த பேய கடன் பாக்குறீங்க. ஓகே ஓகே லவர்ல அந்த மாதிரி பேசு. வாவ். இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறாரா? உன்னை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறேன். ஐயா ஐயா வர ஜெயின். உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வா. ஓடு. ஏய் என்னடா இப்படி? உயிரு உயிரே. ஏய் செம்மையா இருக்கு கலரு. ஓடு. இப்படி இறங்கிட்டாரு ஜிவிஎம். பயங்கரம். வாவ், நல்லா இருக்குல்ல. 916. ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிசர்வா. பரவாயில்ல, இவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு டோட்டலா வெளியே வந்து இது வித்தியாசமா பண்ணிருக்காரு செல்வராகவன் சார். செல்வராகவன் சரி, இவரும் ஜிவிஎம்லாம் எப்படி அவரு கொஞ்சம் இடையில கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணாரு. இல்ல எப்படி இருந்த மனுஷங்க இப்ப வந்து இறங்கி நல்ல டைரக்டர், எவ்வளவு பெரிய டைரக்டர்கள் அவங்க எல்லாம், ஜாம்பவான்கள் அவங்க. அதெல்லாம் இப்ப அதை விட இதை என்ஜாய் பண்றோம் கண்டிப்பா, நம்ம ஸ்கிரீன்ல கண்டிப்பா. பாக்குறதுக்கு. நல்லா இல்ல, ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறது. ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரா இருந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்குள்ளயும் ஒரு சைடு இருக்கு. கண்டிப்பா. செல்வராகவன் சார்லாம் எத்தனை பேர் எப்படி ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷன் ரீல்ஸ் வீடியோவே இப்ப பயங்கரமா போடுறாரு. நான் டெய்லி அவர் அடிக்கடி அவர் வந்து இது வேற ட்விட் வேற போடுறாரு. அந்த மாதிரி செம்மையா போடுறாரு. நான் ரீல்ஸ்லாம் அவரோட மோட்டிவேஷன் தான் ரீசன்ட் டேஸா நல்லா கேட்டு. சந்தானமுக்கு வந்து இந்த படம் வந்து சந்தானம் வந்து இப்ப திரும்பியும் ஆக்டிங்ல காமெடியா ஹீரோவா நடிச்சிட்டு இருந்ததுல இருந்து இப்ப திரும்பியும் அவர் வந்து காமெடியன் ரோல் இந்த மாதிரி ரோலுக்கு திரும்பி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப STR 49ல அவர் தான் நடிக்கிறாரு.
ஆனா உண்மையிலே இவர் படத்துக்கு ஹீரோவுக்கு போயிட்டு காமெடி ரோல்லாம் பண்ணாதப்ப நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணோம் கண்டிப்பா. ஏன்னா அவரோட இடத்தை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியல. எப்படி நம்ம வடிவேல் சாருக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியலையோ அதே மாதிரி சந்தானம் சாரோட இடத்தையும் யாராலே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. யோகி பாபு, இவங்க சூரி, கிங்ஸ்லே எல்லாரும் வந்தாலும் இப்ப இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு ட்ராக் இருக்கு. நிஷ்காந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே இவங்க வர்றாங்கன்னா ஒரு ட்ராக் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சந்தானம் வந்தாருன்னா அந்த மொத்த இதுமே ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போயிடுவாரு. கலாய் அவர் பண்ற கேஷுவலா பண்றது எல்லாமே நமக்கு செம்ம சிரிப்பா வரும். நார்மலா பேசுறதே நமக்கு சிரிப்பா வரும். பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பாக்குறப்போ லொல்லு சபா ஸ்டார்டிங்ல லொல்லு சபால இருந்தே தலைவன் வந்து ஒரு ட்ராக்ல தான் இருப்பாப்ல. அவர் தனி இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சுல அன்பரின் சாங் கூட வரும்ல. ஆமா ஆமா. அந்த படத்துல வந்து அவரோட கேரக்டர் அவர் ப்ளே பண்ணிருந்தது தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா 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 ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் டோட்டலி இவர் ரத்னகுமார் டைரக்டர், அவரோட படம். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து எனக்கு May 16 போட்டிருக்காங்களா, இனிமேல் நாங்க ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரிவ்யூ பண்ணலாமா வேணாமாங்கறத ஏன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ரிவ்யூ வந்து ஏன் பண்ணலாமா வேணாமான்றது மக்களோட பேட் கமெண்ட்ஸ் வந்து சத்தியமா கிடையாது. ரிவ்யூ வேணுமா இல்ல ரியாக்ஷன் வீடியோ, vlog, இந்த மாதிரி டிராவல் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி விட்டுருவோம். இல்ல ரிவ்யூ வீடியோஸ் எங்களுக்கு வந்து வரவேற்பு வரதை விட இந்த ரியாக்ஷன் வீடியோக்கு தான் எங்களுக்கு நல்லா வரவேற்பு இருக்கு. உங்களுக்கு ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அடுத்தடுத்து ரிவ்யூ வீடியோஸ் போடுறோம். இல்ல எங்களுக்கு வந்து நீங்க ரியாக்ஷனே போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ரியாக்ஷன் வீடியோஸ் போடுறோம். ஆமா, அது வரையும் எங்களுக்கு அதுவே கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சோ ரியாக்ஷனா ரிவ்யூவான்றத நீங்களே மக்களே இல்ல ரியாக்ஷன் கூட ரிவ்யூவும் போடணுமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. நம்மளும் அந்த மாதிரி ஸ்கிரீன்குள்ள போயிட்டோம்னா என்னடா பண்றது? சமைக்க தேவையில்ல டெய்லியும் நம்ம ரிவ்யூ போடுறோமோ. ஐயோ